பரமானுகிரகத்தினாலே ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்திருக்கும்படியான இந்த திருப்பாவை என்கின்ற திவ்ய பிரபந்தத்தினுடைய அர்த்த விசேஷங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாசுரம் என்கின்ற ரீதியிலே அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம். அதிலே ஆண்டாள் எம்பெருமானுடைய பல்வேறு விதமான ஏற்றங்களை வைபவங்களை எல்லாம் நமக்கு எடுத்து சொல்கின்றாள். இந்த நோன்பை ஆண்டாள் நோக்கும்படியாக எம்பெருமான் திருவுள்ளம் பற்றி இருக்கிறான். இதெல்லாம் பகவத் சங்கல்பம் என்று பெயர். பகவான் தன்னுடைய திருவுள்ளத்தினாலே நினைப்பதனால்தான் இவை யாவும் நடக்கின்றன. அவன் அப்படி திருவுள்ளம் பற்றுவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், ஆண்டாளை இப்படியாக நோன்பு நோற்க செய்து அவன் புகழை அகிலத்திலே உள்ள மானுடர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் தன்னுடைய திருவுள்ளத்திலே கருதி இவ்வாறாக அவன் அவளை நோன்பு நோற்க செய்து அவளுடைய பெருமைகளை எல்லாம் பேசும்படியாக அவன் செய்திருக்கின்றான். அப்படி அவன் செய்திருக்கும்படியான இந்த உயர்ந்த விஷயம் இருக்கிறதே, அதிலே அவனுடைய வெவ்வேறு பெருமைகளை, வெவ்வேறு புகழ்களை வெவ்வேறு சந்தர்ப்பங்களிலே ஆண்டாள் பேசிக்கொண்டே வந்திருக்கின்றாள். அதிலேயும் குறிப்பாக அவனுடைய பலவிதமான மேன்மை குணங்களை எல்லாம் பேசினாள். இந்த மேன்மை குணம் என்று சொல்லக்கூடியதை பரத்வம் என்று சொல்வார்கள். அப்படியான பரத்வ குணங்களை எல்லாம் வரிசையாக ஆண்டாள் எடுத்து காட்டி இருக்கின்றாள். அப்படி என்னென்ன பரத்வத்தை எல்லாம் பேசி இருக்கின்றாள். திருப்பாவையிலே வரிசையாக பல பல பரத்துவங்களை சொல்லுகின்றாள், பல பல மேன்மைகளை சொல்லுகின்றாள். அதுல முதல் மேன்மை என்ன? நாராயணனே என்று தொடங்குகின்றாள். அந்த தொடக்கமே மிக பெரும் மேன்மைதான். அவன் நாராயணன் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? 14 உலகங்களுக்கும் தலைவனா இருக்கக்கூடியவன் மட்டுமல்ல, 14 உலகங்களாலும் அந்த உலகிலே உள்ள மனிதர்களால் எளிதில் நெருங்க முடியாதபடிக்கு ஒப்பற்றதாக உயர்ந்ததாக இருக்கக்கூடிய பரமபதம் என்று சொல்லும்படியான மோட்ச லோகத்தினுடைய சக்கரவர்த்தி அவன்தான் என்பதற்கு அடையாளம் தான் நாராயணன். அவன்தான் பரமாத்மா, அவன்தான் பரம்பொருள். வீட்டிலிருந்து 7 உலகும் தனிக்கோல் செல்ல வீவில் சீர் ஆற்றல் மிக்கு ஆளும் அம்மான் அவன்தான் என்று அந்த நாராயணன் சொல்லக்கூடிய சப்தத்தினாலே அவள் காட்டினாள். அதற்கு அடுத்தபடியாக அவனை பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் என்று பரமன் அப்படின்னு சொன்னாலும் அவனுடைய மேன்மையை சொல்வதுதான். அந்த மேன்மையை பரமன் என்கின்ற சொல்லினாலே அவள் சூசனம் பண்ணினாள், எடுத்து காட்டினாள். அதற்கு மேலாக ஒரு வார்த்தை தேவாதி தேவன் என்று சொல்லுகின்றார். தேவாதி தேவன்னா என்ன அர்த்தம்? தேவர்கள்னு சொன்னாலே நம்மை போன்ற மனிதர்களை காட்டிலும் உயர்ந்தவர்கள் தான் தேவர்கள். நிச்சயமாக நம்ம காட்டிலும் ஆயுசிலே, நம்ம காட்டிலும் பலத்திலே, நம்ம காட்டிலும் அறிவிலே, இப்படி எத்தனையோ விதங்களிலே அவர்கள் மேம்பாடு உடையவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்படி எத்தனை வகைகளிலே அவர்கள் மேம்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய அந்த மேம்பாடெல்லாம் ரொம்ப சிறிதாக போகும்படியாக பகவானுடைய மேம்பாடு அதைவிட ரொம்ப மேன்மை பொருந்தியவனாக அவன் இருக்கின்றான். அவன் மேம்பட்டவனாக இருக்கின்றான். ஆனபடினாலே உயர்வர உயர்நலம் உடையவன் என்று சுவாமி நம்மாழ்வார் எந்த பெருமையை சொன்னாரோ அதே பெருமையைத்தான் ஆண்டாள் தேவாதி தேவன்னு சொல்றான். அப்போ இப்படியெல்லாம் மேன்மை 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 பரத்துவம் 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 என்று பகவான் மேன்மை உடையவனாக இருந்தான் என்று சொன்னால், நம் போல எளியவர்கள், சாமான்யமான மனிதர்கள், அவர்களெல்லாம் அவனை அடைவதற்கான வழி யாது? அவர்கள் எவ்வாறு அவனை அடைய இயலும் என்பதற்கு ஆண்டாள் அவளே
இன்று ஒரு விடையும் தருகின்றார். ஒரே ஒரு க்ஷணம். அதனால் அந்த மேன்மையான பகவானை அடைவதற்கு அவளே நமக்கு வழி காட்டுகின்றாள். அவள் வழி காட்டுகின்றாள்னு சொன்னா தனியா ஒரு வழி வேண்டாம். பின்ன என்னன்னு கேட்டால், அந்த எம்பெருமானுடைய ஸ்வபாவம் இருக்கிறதே, அந்த ஸ்வபாவத்தை நாம் அறிந்து கொண்டாலே அவனை நாம் ரொம்ப எளிமையாக நாம் அடைந்து விடலாம். எளிமையாக அடையும் அளவிற்கு நாம் சென்று எளிமையாக பற்றும் அளவிற்கு அவன் எளியவனாய் இருக்கின்றான். முதல்ல அதைத்தான் தெளிவுபடுத்த வேண்டும். அவன் ரொம்ப எளியவனாய் இருக்கின்றான், ரொம்ப சௌலபியம் உடையவனாக இருக்கின்றான். அந்த எளிமை என்பது எப்படி திருப்பாவையிலே காட்டப்பட்டிருக்கிறது? அந்த எளிமை என்கின்ற பண்பை ஆண்டாள் எப்படி காட்டுகின்றாள் அப்படின்னு சொன்னால், அந்த எளிமை என்கின்ற பண்புக்குத்தான் தமிழில் மால் என்று பெயர். இதுல ஒரு ஆச்சரியம். ஆண்டாள் இந்த பாசுரத்திலே அவள் எப்படி பெருமாளை பார்த்து அவள் விழிக்கின்றாள், அழைக்கின்றாள் என்பதை பார்க்க வேண்டும். அவ என்ன சொல்றா? மாலே அப்படின்னு கூப்பிடுறான். மாலே அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன பொருள்? அன்பு உடையவனே அப்படின்னு அர்த்தம் இல்ல. அன்புன்றது ஒரு பண்பு. அந்த பண்பை உடையவன் வேற ஒருத்தன். பயந்தவன் சொல்றோம். பயம்ன்றது ஒரு பண்பு. அந்த பயத்தை உடையவனுக்கு பேர் அவன் பயந்தவன் அப்படின்னு அர்த்தம். வீரன் அப்படின்னு சொல்றோம். வீரம் என்பது ஒரு பண்பு. அந்த வீரத்தை உடையவன் வேற, அவனுக்கு வீரன்னு பெயரு. அப்போ அன்பை உடையவன்ற அர்த்தத்துல ஆண்டாள் எப்படி சொல்லணும்? மாலனே என்று பாசுரம் இருக்க வேண்டும். மாலேன்னு பாட்டு இருக்கு. அப்ப அவளுக்கு என்ன திருவுள்ளம் இருக்கிறது? ஏன் மாலே என்று அழைக்கின்றார்? மாலனேன்னு சொன்னா அது தவறானா ஆண்டாள் என்ன சொல்றா நமக்கு? அன்பு வேற, அன்பை உடைய பகவான் வேற கிடையாது. பகவானே அன்பின் வடிவமாகவே இருக்கின்றான். கம்பன் சீதையினுடைய பெருமையை எல்லாம் சொல்கின்றான். யார் மூலமாக சொல்கின்றான்? திருவடி ஆஞ்சநேய சுவாமியின் மூலமாக சொல்கின்றான். சீதை எப்படிப்பட்டவள் அப்படின்னு சொல்றான். அனுமன் சீதையை பார்த்துட்டு வந்தான் இல்லையா? அப்படி பார்த்து விட்டு வந்த பிற்பாடு அனுமன் சீதையை பற்றி சொல்லுகின்றான் சக்கரவர்த்தி திருமகனிடத்திலே. விற்பெரும் தடந்தோள் வீர வீங்கு நீர் இலங்கை வெற்பில் நற்பெரும் தவத்தளாய நங்கையை கண்டே நல்லேன் இற்பிறப்பென்பதொன்றும் இரும்பொறை என்பதொன்றும் கற்பனும் பெயரதொன்றும் களிநடம் புரிய கண்டேன். அவன் என்ன சொல்றான்? விற்பரும் தடந்தோள் வீரனே, ராமனே, வீங்கு நீர் இலங்கை வெற்பு, வெற்புன்னா மலை, மலைக்கு மேல இருக்கக்கூடிய இந்த ஊரிலே நற்பெரும் தவத்தள் ஆய நங்கையை கண்டேன் அல்லேன். நான் நல்ல தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணை போய் பார்க்கவில்லை என்று சொல்லிவிட்டான். ஒரு விசித்திரமா இருக்கு. அதான் கண்டேன் சீதைன்னு சொல்லியிருக்கான். கண்டேன் சீதைன்னு சொல்லிட்டு நான் பார்க்கலன்னு சொன்னா
பொருந்தலைன்னா அதுக்கடுத்து சொல்றான் இற்பிறப்பென்பதொன்றும். இற்பிறப்பு அப்படின்னா நல்ல குடியிலே பிறக்கக்கூடிய பிறப்பு எப்படி இருக்கும், நல்ல உயர்ந்த குலத்திலே பிறந்தவளுடைய தன்மை எப்படியாக இருக்கும், அவளை எவ்வளவு பொறுமையாக இருப்பாள், அவளை எவ்வளவு பண்புடையவளாக இருப்பாள், எவ்வளவு தூரத்திற்கு அவளுடைய உயர்ந்த குணங்கள் எல்லாம் வெளிப்படும் அப்படின்னு நான் பார்த்தேன். ஏன்னா குலத்து அளவே ஆகும் குணம்னு சொல்லியிருக்கு. குலம்னு சொன்னா உடனே ஜாதின்னு புரிஞ்சுக்கூடாது. அவரவர்கள் பிறந்திருக்கக்கூடிய அந்த குடும்பத்தினுடைய ஞானம்னு ஒண்ணு இருக்கு. அவரவர்களுடைய பெரியவர்கள் செய்திருக்கும்படியான புண்ணியங்கள் இருக்கின்றன, பெரியவர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய பழக்கங்கள் இருக்கின்றன. அந்த பழக்கங்கள் தான் அந்த குலங்கள்ல அதுல நாம் வளர்ந்து வருகின்றோமே, வளர்ந்து வருபவர்களுக்கு அந்த பழக்கம்தான் இருக்கும். ஒரு ரிஷி, அந்த ரிஷி என்ன பண்ணினாராம், அவர் ஒரு கிளியை எடுத்து போய் வளர்த்தார். அந்த கிளியோடய சேர்ந்து இன்னொரு கிளி பிறந்து இருந்தது, அதே ஒரு வேடுவன் வளர்த்தான். ஆச்சு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ரெண்டு கிளியும் ஒரு ராஜா பிடிச்சிட்டு போயிட்டான். இந்த ராஜா பிடிச்சிட்டு போய் அவனுடைய இடத்துல வச்சிருந்தான். உடனே சொன்னார்கள், ஐயா ரொம்ப விசித்திரமா இருக்குது, ரெண்டு கிளிக்கும் பேச தெரிகிறது, ஆனா ரெண்டு கிளியுடைய பேச்சும் வேற மாதிரி இருக்கேன்னா. என்ன பேச்சு வேற மாதிரி இருக்கு, நீங்கள் இந்த வேடுவன் வளர்த்த கிளியை பிடித்து கொண்டு வந்தீர்களே, அந்த கிளி எப்ப பார்த்தாலும் வெட்டு குத்து அடி கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கு. ஆனால் அதுவே இன்னொரு கிளி இருக்கிறது, கிருபை, அருள், சாந்தம், நன்மை, மங்களம், ஹரி அப்படின்னு பகவன் நாமங்களை சொல்லுகிறது, உத்தமமான உயர்ந்த சொற்களை சொல்கிறது. ஆனால் அந்த இன்னொரு கிளி இருக்கிறதே, அது வாயில நல்ல வார்த்தையே வரல. ஏன்னா அது ஆறாலே வளர்க்கப்பட்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட அந்த வளர்ப்பு என்று சொல்லக்கூடியது அதனுடைய பேச்சிலே தன்மையிலே தெரிகின்றது. அதனாலே ஜனக சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய எப்பேற்பட்ட ஒரு தபஸ்வி அவர். ஜனக சக்கரவர்த்தி சாமானியமானவன் அல்ல. கர்ம யோகம் என்பதற்கு பகவான் கீதையிலே கண்ணனே அடையாளமாக சொன்ன பெருமை உடையவன் அவன். அப்பேற்பட்ட அந்த ஜனக சக்கரவர்த்தி இருக்கிறானே, அவனாலே வளர்க்கப்பட்டவள் இந்த ஜானகின்னு சொல்லும்படியான பெண் பிள்ளை. அதனாலே ஒரு நல்ல குடியிலே பிறந்த பிறப்பு எப்படி இருக்கும்னு கண்ணாலே பார்த்தேன்றான். இற்பிறப்பென்பதொன்றும் இரும் பொறை என்பதொன்றும். பொறைனா பொறுமைன்னு அர்த்தம். பொறுமை கடலினும் பெரிது என்று சொல்லுகிறார்களே, அந்த பொறுமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அப்படி நான் போய் பார்த்தேன். பொறுமையை ஒரு படமாக வரையணும்னா அதுக்கு என்ன பேர் வைக்கணும், என்ன படத்தை வரையணும், சீதையினுடைய படத்தை வரைவேன். சீதா தேவிதான் பொறுமைக்கு அடையாளமாக இருக்கக்கூடியவள். அதனாலே அவள்தான் பொறுமை. கற்பெனும் பெயரது ஒன்றும். கற்பு என்று பெயர், அந்த பெயருக்கு யார் அடையாளம் என்று சொன்னால் அது சாட்சாத் சீதம்மா தானே ஒழிய வேறு யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட சீதம்மாவைத்தான் நான் பார்த்தேன் என்று சொல்லுகின்றான் அனுமன். இந்த பாட்டை கவனிக்கணும். இற்பிறப்பு என்பது ஒன்றும்ன்றான். இற்பிறப்புன்றது வேற, சீதை வேற கிடையாது. இரும் பொறை என்பது ஒன்றும். இரும் பொறை என்பது பொறுமை என்பது வேறு, சீதை வேறு கிடையாது. கற்பெனும் பெயரது ஒன்றும். கற்பு என்னும் பெயர் வேறு, சீதை வேறு கிடையாது. சீதை தான் இவ்வளவுமே. இவ்வளவு பண்புகளும் அவளுடைய உருவத்திலே உலவுகின்றன அப்படின்னு அனுமன் சொல்றான். அப்போ அந்த பண்பையே தனக்கு வடிவமாக கொண்டிருப்பது அப்படின்னு சுவாமி நம்மாழ்வாருக்கு சம்ஸ்கிருத பாஷையில ரொம்ப ஆச்சரியமான ஒரு பெயர் இருக்கிறது. அந்த பெயருக்கு என்ன பொருள் அப்படின்னா, முதல்ல அந்த பெயர் ருஷும் ஜுஷாமகே கிருஷ்ண திருஷ்ணா தத்வமிவோதிதம் சகஸ்ரசாகாம் யோத்ராட்சித் திராமிடீம் பிரம்ம சம்ஹிதாம். ருஷும் ஜுஷாமகே கிருஷ்ண திருஷ்ணா தத்வம் என்று சுவாமி நம்மாழ்வாருக்கு பெயர். திருஷ்ணா அப்படின்னா சம்ஸ்கிருத பாஷையில அன்புன்னு அர்த்தம், பக்தின்னு அர்த்தம், காதல்னு அர்த்தம். கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண பக்தனை படமா வரையலாம். கிருஷ்ண பக்தன்னா எப்படி இருப்பான்னா, கிருஷ்ண பக்தன்னு சொன்னா 12 திருமண்கா அணிந்திருப்பான், துளசி மாலை தாமர மாலை அணிந்திருப்பான், எப்ப பார்த்தாலும் கிருஷ்ணனா, இப்படியே படத்தை வரைஞ்சிடலாம். கிருஷ்ண பக்தியை படமா வரைய முடியுமா அப்படின்னா வரைய முடியுன்ற.
எப்படி வரையணும்? சுவாமி நம்மாழ்வாருடைய சித்திரத்தை வரைந்தோமானால் அதுதான் கிருஷ்ண பக்தி. அதனாலதான் இன்னைக்கும் நம்மாழ்வாருடைய சித்திரம் படம் எங்கேயா இருந்தா பாருங்கள், நம்மாழ்வார் என்ன நிறத்துல இருப்பார்னா நீல வண்ணத்துல இருப்பார். ஏன் அவருக்கு நீல வண்ணம்னா சதா மனசுல கிருஷ்ணனையே தியானம் பண்ணி தியானம் பண்ணி தியானம் பண்ணி தியானம் பண்ணி கண்ணனுக்கு என்ன நிறம் உண்டோ அந்த நிறம் சுவாமி நம்மாழ்வாருக்கு ஏற்பட்டு விட்டது. அப்படிப்பட்ட ஒரு திருமேனி அழகு ஆழ்வாருக்கு, அந்த திருமேனி தோற்ற பொலிவு இருக்கிறதுனால அவருக்கு என்ன பேரு? கிருஷ்ண பக்தி இருக்கின்றதே, அந்த பக்தியே ஒரு உரு கொண்டு நிற்கின்றது. அவருக்குத்தான் கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் அப்படின்னு பேர். அதனாலே அந்த கிருஷ்ண திருஷ்ணா தத்துவமாக இருக்கிறார் சுவாமி நம்மாழ்வார். அவரைத்தான் சொல்லுகிறார்கள். அதே போல பகவானே அப்படிப்பட்டவன் தான். தனது அன்பருக்கு அன்பன் ஆகுமேன்னு சொல்லல, தனது அன்பருக்கு அன்பாகுமே என்று சொல்லுகிறார். தனது அன்பருக்கு அன்பு ஆவான். அன்புன்னு சொன்னா அந்த அன்புன்ற ஒரு குணம் இருக்கிறதே, அந்த குணம்தான் பகவத் ஸ்வரூபம். அதையெல்லாம் மனசுல வச்சுக்கொண்டு அன்பு வேறு பகவான் வேறு கிடையாது. அடியார்களிடத்திலே கொண்ட அன்பே அவனுடைய திருமேனியாக உருத்திரண்டு எழுந்து நிற்கிறது. இதுக்கு சம்ஸ்கிருத பாஷையிலே ஆசிரித வியாமோகம் அப்படின்னு பேர். மோகம் அப்படின்னா ஒன்றின் மேல பிரியம் வச்சிருக்கிறது. வியாமோகம்ன்றது மிகுந்த அன்பு. யாரிடத்திலே? ஆசிரித்தர்கள், தன் திருவடிகளை சரணமாக பற்றிருக்கக்கூடிய பாகவதர்கள் இருக்கிறார்களே அவர்களிடத்திலே பகவானுக்கு வியாமோகம், பகவானுக்கு அந்த அடியார்களிடத்திலே அவ்வளவு அன்பு இருக்கிறது. சுவாமி நம்மாழ்வார் காட்கரை என்கிற திவ்யதேசத்திலே ஒரு எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறான். காட்கரை அப்பன் கடியரேன்னு சொல்றான். இந்த காட்கரையப்பன் ஆகிற எம்பெருமான் இருக்கிறானே, அவனை ஆழ்வார் பார்க்கிறார். அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, ஆழ்வார் நினைக்கிறார், நாம் ரொம்ப பகவானிடத்திலே அன்பு கொண்டிருக்கிறோம், எம்பெருமானத்திலே மிக பிரீதி கொண்டிருக்கிறோம், எம்பெருமானை எப்படியாவது அடைய வேண்டும் என்று நான் நினைக்கிறோம்னு அவர் நினைச்சிட்டு இருக்கார். ஆனா பெருமாளை நேரா பார்க்கிற பொழுதுதான் ஒரு உண்மை புரிஞ்சது. நாம் பெருமாளை அடைய நினைக்கிறோம்ன்றது உண்மை இல்லை. பெருமாள் தான் நமக்காக காத்திருக்கிறார். ஆறாவது ஒரு ஜீவன் கிடைத்திட மாட்டானா? ஆரோ ஒருவன் கோவிந்தான் என்னுடைய நாமத்தை சொல்ல மாட்டானா? ஆரோ ஒருவன் ஆழ்வார்களுடைய அருளி செயல்களை கற்க மாட்டானா? என் திருவடிகளை சரணம் என்று பற்ற மாட்டானா? அப்படி யாராவது வந்தால் அவன் எப்படி அன்பு செய்கின்றான்? அந்த ஜீவனிடத்திலே பகவான் எப்படி அன்பு செய்கின்றான்னா, ஒரு பொருள் இருக்கு, ஒரு பொருள் அது செஞ்சு கொடுத்துருக்கு, கொஞ்ச நேரம் வச்சிருங்கள், கொஞ்சம் இப்பதான் ஆமா குழுகுழு பெட்டி ஒண்ணு வச்சிருக்கோமே, இந்த குழுகுழு பெட்டிக்குள்ள இன்னும் குழுகுழு பெட்டி ஒண்ணு இருக்கும், சின்ன பெட்டி, அது நல்லா அதை இறுக்கமாக்கிறோம். அப்படியே எடுத்து கொடுப்பார்கள். கொஞ்சம் பொருங்கள், ரொம்ப பசிக்குதுன்னா உடனே சாப்பிடாதீர்கள். இது என்ன பண்ணும்? இப்போ திடப்பொருளா இருக்கு, இந்த திடப்பொருள் கொஞ்சம் திரவமா மாறட்டும். திரவமா மாறினதுக்கு அப்புறமா குடிச்சுக்கலாம். இப்பயே ஏதாவது சாப்பிட்டா ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? அதனால கொஞ்சம் பொருங்கள். இந்த ரூம் டெம்பரேச்சர்னு பேர். அந்த அந்த பகுதியில நாம் எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த குளிர்மை அதுல இருந்து நாம் இருக்கக்கூடிய பகுதியுடைய அந்த நேரத்துக்கு அதை கொண்டு வர வேண்டும். அப்படியாக கொண்டு வந்து அதை உண்ண சொன்னால் ரொம்ப கடும் பசியா இருக்கான், அவன் என்ன பண்ணுவான்? அது திடமா இருக்கு, கெட்டியா இருக்கே, அந்த கட்டித்தன்மை போகும் வரையிலுமாக அவனுக்கு பொறுமையே இருக்காது. அந்த கட்டித்தன்மையானது போய் அது அப்படியே மெல்ல கொஞ்சம் அப்படியே மாறி திரவமா மாறி அதுக்கப்புறமா அதை சாப்பிடுவோமேன்னு அவன் நினைக்கவே மாட்டான். அப்படியே திடப்பொருளாக இருக்கிற பொழுதே அது அப்படியே இப்படிலாம் சாப்பிட மாட்டான். நல்ல பசியில இருக்கவன் எப்படி சாப்பிடுவான்? நல்ல பொறுமையா இருக்கவன் நல்ல பொறுமையா எடுத்து கைகள்ல அள்ளி அப்படியே சாப்பிடாம பொறுமையா சாப்பிடுவான். நல்ல பசியில இருக்கவன் என்ன பண்ணுவான்னா அப்படி பார்ப்பான், அவன் கண்ணு முன்னாடி சாப்பாடு என்ன இருந்தாலும் அப்படியே 2 கையால அள்ளி சாப்பிடுவான். ஏன்டா இப்படி சாப்பிடுறா? பல நாள் பசி, பல நாள் ஏக்கம், அப்படி இருந்து 2 கையால அள்றதுக்கு பேர் தான் வாருவதுன்னு பேர். அப்படி 2 கையால அள்றதுதான் வாருவது. அப்படி சில பேர் ரொம்ப குழந்தைகள் மேல ஆசையோடு இருப்பார்கள். அப்படி குழந்தைகள் மேல மற்றவர்கள்லாம் குழந்தைகளை பார்த்தா அப்படி கண்ணத்துல லேசா கிள்ளுவார்கள், கொஞ்சுவார்கள், அவ்வளவுதான்.
ஆனா அந்த குழந்தைகள் மேல பிரியம் இருப்பவர்கள் அப்படியே குழந்தையை வாரி அணைத்துக் கொள்வார்கள். அப்படி 2 கையால அப்படி தூக்குவார்கள். அந்த மாதிரி சுவாமி நம்மாழ்வார் இத்தனை ஜென்மங்கள் எத்தனையோ ஜென்மங்களாக பிறந்து அந்த ஜீவாத்மா நமக்கு கிடைக்காமல் போய் இன்னைக்குதான் திருக்காட்கரைக்கு நம்மாழ்வார் வந்திருக்கிறார் பெருமாளை சேவிக்கணும். அப்படியே திருக்காட்கரைப்பன் பார்த்தான். பார்த்த நிமிஷத்துல அப்படியே நம்மாழ்வார் அப்படியே சுட சுட ஆவி பறக்க ஒரு பிரசாதம் இருந்து நல்ல பசியோடு இருப்பவன் அதை பார்த்தால் அவனுக்கு எப்படி மனம் மகிழுமோ அதை போல அப்படியே சுவாமி நம்மாழ்வாரை அள்ளிக்கொள்கின்றான். அள்ளிக்கொண்டு என்ன பண்றான்? வாரி கொண்டுன்னை விழுங்குவன் காணிலென்று எண்ணில் ஆர்வுற்று என்னை ஒழிய எண்ணில் முன்னம் பாரித்து. நான் தான் பெருமாளை அனுபவிக்க போகிறேன். நான் தான் பெருமாள். நாம தான் பசியோட இருக்கோம். நாம தான் பெருமாளை இழந்திருக்கிறோம் இத்தனை நாளா நினைச்சிட்டு இருந்தோம். நான் பெருமாளை நேரா பார்க்கிற பொழுதுதான் ஒரு உண்மை நமக்கு புரிகிறது. நாம் பெருமாளை இழக்கவில்லை, பகவான் தான் நம்மை இழந்திருக்கிறார். ஏன்னா தூரத்துல இருந்து பார்க்கிறவர்களுக்கு உண்மைகள் என்னைக்குமே புரியாது. கிட்டக்க போய் யதார்த்தத்தை பார்த்தோம்னா தான் அந்த உண்மை புரியும். ஒருத்தன் ஆத்தல் அடிச்சுட்டு போயிட்டு இருந்தான். ஆத்தல் அடிச்சுட்டு போகையில ஏதாவது ஒண்ணு கிடைக்குமா அதை பிடிச்சு கரையேறிடலாமே நினைச்சான். ஏதோ ஒண்ணு நல்ல பெருசா நல்லா பாக்குறதுக்கு பஞ்சு மாதிரி இருந்து ஏதோ பிளாஸ்டிக்கா இருந்தது, சோபா செட் அது இதுன்னு இருந்தா, அது துணி இருந்தா அப்படியே மிதக்கதான் செய்யும், முங்காது. ஏன்னா அது அந்த அந்த துணியினுடைய தன்மை அப்படி இருக்கும். நல்லா கருகருன்னு ஏதோ பஞ்சு மாதிரி இருக்கு, இதை கொஞ்சம் பிடிச்சுப்போம், பிடிச்சிட்டு எதுக்குள்ளேயா போவோம், எங்கேயாவது ஒரு ஓரமா ஒதுங்க பார்ப்போம்னு அதை வேகமா போய் பிடிச்சான். பிடிச்சவன் கொஞ்ச தூரத்துல பார்த்தா அலறான், கத்துறான். அப்படியே கத்துறான் உடனே மேல இருந்து ஒருத்தன் பார்த்துட்டான். மரத்து மேல அமர்ந்து அவன் பாட்டான். உனக்கு உண்மை புரிஞ்சிருச்சு. அடே நீ பிடிச்சிருக்கிறது கரடிடா, அதை விடு அப்படின்னா. அவன் விடுறதா இல்லை, அதை இன்னும் பிடிச்சிருக்கான். அடே கரடி மேல உனக்கு அவ்வளவு காதலா, அவ்வளவு ஆசையா, உன்னுடைய உயிர் பறிபோக போறது, போற உசுர் தண்ணியில போட்டுமா கரடி கிட்ட போட்டுமா, விடுறா எப்படியா தப்பிக்கலான்டான்னா. இவன் அங்க இருந்து கத்துனான், முட்டாள், உள்ள வந்தது என்னவோ நான் தான், பிடிச்சிருக்கிறது நீ கரடி தான்டா பிடிச்சிருக்கு, நான் கரடியை பிடிக்கலாடான்னா. பாக்குறவனுக்கு என்ன தெரியும், இவன் தான் கரடியை பிடிச்சிருக்க மாதிரி காட்சி தெரியுமே ஒழிய வாஸ்தவத்திலே அந்த கரடி என்ன பண்ணது, அவனை நல்லா இறுக்கி பிடித்து கொண்டது. நானா நினைச்சேன்னா இனிமே விட முடியுமா? ஏதோ நானா பிடிச்சேன்னு சொன்னா தப்பி தவறி ஏதோ விட்டுறலாமே ஒழிய இனிமேல் எம்பிடி எல்லாம் இங்க ஒண்ணுமே கிடையாது. அந்த கரடி முழுசா என்னை எடுத்துக்கிச்சுன்னா அவ்வளவுதான் அவன் கதை முடிய போன்னு அர்த்தம். அந்த மாதிரி எல்லாரும் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம், நாம தான் போய் பெருமாளை பற்ற போகிறோம், நாம தான் வைட்டோதுக்குள்ள வந்துட்டோம், நாம தான் திருமண்கா போட்டிருக்கோம், நமக்கு பெருசா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பெருமாளுக்கு நம்ம பிடிச்சிருக்கு. அவர் பார்த்து அவருடைய திருக்கண் நோக்கினாலே நம்மேலே அவர் சொன்னா இல்லையா, செங்கண் சிறுதே எமேல் விழியாவோன்னு அவர் நம்மளை ஏதோ ஒரு கிருபையினாலே தன்னுடைய திருக்கண் நோக்கை நம்மேலே வைத்திருக்கிறார். பெருங்கேழலார் குண்டரீக மலர்கண் ஒருங்கே பிறழ எம்மேல் வைத்தார் என்கிறார். அவர் பார்த்து நம்மை பிடித்தால் உண்டே ஒழிய நம்மாலே அவரை பற்றுவதுன்னு சொல்லக்கூடிய அவன் பற்றும் பற்று அகங்கார கர்ப்பம் அவத்தியம். நாம போய் பிடிக்கிறதுன்னு சொன்னா அது நம்முடைய காரியம் ஆகுமா, நம்மால அது முடியுமா, அவனை நம்மால பிடிச்சு விட முடியுமா? ஆனால் அவன் பார்த்து நமக்கு அனுகிரகம் செய்திருக்கிறான், அவன் நம்ம மேல அன்பு வைத்திருக்கிறான். அந்த அன்பைத்தான் ஆண்டாள் சொல்கிறாள் மாலேன்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம்? அன்பே உருவமானவனே, அன்பே நீதான். அன்பு வேற நீ வேற கிடையாது. நீதான் அடியார்களிடத்தை கொண்ட அன்பு என்பது நீதான். அந்த அன்புதான் ஆழ்வாரை பாட வைக்கிறது. சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழி பாடுகின்றாரே, எப்படி பாடினார்? மாலே ஏறி மாலருளால் மண்ணு குருகூர் சடகோபன் சொன்ன பாலே தமிழர் இசைகாரர் பத்தர் பரவும் ஆயிரத்தின் பால் என்று சொல்லுகிறாரே, அது என்ன காரணத்தினாலே பாடுகிறார்? மாலே ஏறி மால் அருளால், அந்த அன்பு மிகுந்து அந்த அன்பினாலே பகவத் கிருபையினாலே பாடுற பகவான் அந்த மால் தான். ஆண்டாள் பிருந்தாவனத்திலே கண்ணனை பார்த்தீர்களான்னு கேட்கிறார். எப்படிப்பட்ட கண்ணன் உனக்கு அடையாளம் சொல்ற? மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை ஏலா பொய்கள் உரைப்பானை
இங்கே போத கண்டீரே. ஆள் எப்படி இருக்கிறான்? மாலாய் பிறந்த நம்பியை. ஒரு அடையாளம். இது என்ன அடையாளம்? விசித்திரமான அடையாளமா இருக்கே. மாலாய் பிறந்த நம்பினா, மால்ன்ற சொல்லுக்கு நாம் ஒருவேளை அர்த்தம் சொல்றோம் அன்பு அப்படின்னு சொல்றோம். ஆனால் ஒரு பொருள் மேல அன்பு வச்சால், அந்த பொருள் மேல ரொம்ப அன்பு வச்சா அதுக்கு தமிழ் என்ன பேர் தெரியுமா? பைத்தியம்னு பேர். இந்த பொருள் எனக்கு கிடைக்கலன்னு சொன்னா அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? என்னவும் பண்ணுவார்கள். இதைத்தான் பண்ணுவார்கள், நம்ம யூகிக்கவே முடியாது. அவர்கள் ஒரு பொருளை வேணும்னு ஆசைப்பட்டுட்டா அந்த பொருளை அவர்களுக்கு வாங்கி கொடுத்தே தீரணும். அதை அடைவதற்கு அவர்கள் என்னன்னாலும் செய்வார்கள். யாரைனாலும் அடிப்பார்கள், யாரைனாலும் உதப்பார்கள். அவர்களுக்கு அந்த பொருள் வேண்டும். அந்த பொருளின் மீது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பு, அது பைத்தியமான அன்பு. இவ அடையாளம் சொல்றா, மாலாய் பிறந்த நம்பியை. அதென்ன மாலாய் பிறந்த நம்பி? அந்த அன்பே வடிவமாக அந்த பைத்தியம், அது பிறக்கிற பொழுதே பைத்தியமா தான் பிறந்தது. இந்த பூமியிலே, இந்த வையத்திலே வாழக்கூடிய நம்மேல எம்பெருமானுக்கு ஒரு பைத்தியம். ஐயோ, இவர்கள்லாம் நம்முடைய சொத்தாயிற்றே, இப்படி நம்முடைய சொத்தாக இருக்கக்கூடிய இந்த ஜெகத்திலே வாழக்கூடிய இந்த ஜீவன்களை எல்லாம் நாம் இழந்து விடுவோமே, இவர்களுக்கு நாம் எப்படியாவது அனுகிரகம் செய்ய வேண்டுமே என்று நம்மீது அவன் கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பின் காரணமாக, அந்த ஆசிரித வியாமோகத்தின் காரணமாகத்தான் அவன் பிறந்தான். அதனால அவன் பிறக்கிற பொழுதே ஆள் பைத்தியமா தான் பிறந்தான். அது மட்டுமல்ல, அவன் என்ன செய்வான்? தன்னை ஆரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்களெல்லாம் தன் மீது அன்பு ஏற்படும்படியாக, அவர்கள் மீது, அவன் மீது அந்த பைத்தியம் ஏற்படும்படியாக செய்து விடுவான். ஆழ்வார் சொல்றார், பித்தர் என்றே பிறரு கூற. என்னை பார்த்து எல்லாம் பைத்தியம்னு சொல்றார்கள், உண்மைதான். பித்தனாய் ஒழிந்தேன் எம்பிரானுக்கே. என்னை எல்லாரும் பார்த்து பைத்தியம்னு சொல்றார்கள். ஆனா நான் ஆரிடத்திலே பைத்தியமாக இருக்கிறேன், பகவானிடத்திலே பைத்தியமாக இருக்கின்றேன். அப்படி பகவான் அவனும் பைத்தியமாக பிறக்கிறான். அவ அடையாளம் சொல்றா, அவனும் ஒரு பைத்தியம். அவனை ஆரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்களும் பைத்தியம். இப்படிப்பட்ட ஒருத்தனை பார்த்தீர்களான்னு கேட்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் அடியார்கள் மீது மிகுந்த அன்போடு இருக்கிறான், அடியார்கள் அவனிடத்தே பேரன்போடு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அன்பே உருவமாக இருக்கக்கூடியதான் பக்த ஜன மண்டலம்னு பேர். அப்படி பகவான் இருக்கிறான்னு சொன்னா, பகவானை சுத்தி இருக்கக்கூடிய அடியார்களோட சேர்த்து பகவான் எழுந்தோடு இருக்கின்ற பொழுது என்ன இருக்கிறதுன்னு கேட்டா, அந்த அன்புதான் அங்கே நிறைந்து இருக்கின்றது. அப்படிப்பட்டதான அந்த அடையாளத்தை சொல்லி அவள் சொல்றான், மாலாய் பிறந்த நம்பியை மாலையை செய்யும் மணாளனேன்னு சொல்ற. அப்படிப்பட்டவன் தான் மால். இந்த மால்ன்ற அர்த்தத்தை சொல்றான், மாலே அப்படின்னு. நான் மால்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? எனக்கு உங்ககிட்ட இவ்வளவு அன்பு இருக்குன்னு எப்படி தெரிஞ்சது? ஒரு காரணம், திருப்பாவையை கவனிக்கணும், அதனுடைய அழகை உணரணும். இப்போ நாம இன்னைக்கு 26 பாசுர உபன்யாசம் கேட்கிறோம், அப்படி இல்லை. ஆண்டாள் நம்ம 25 படி ஏத்தி கூட்டு வந்திருக்கான். ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு படி. காஞ்சிபுரத்திலே தேவப்பெருமாளுடைய சன்னதிக்கு போனா, அந்த தேவப்பெருமாள் எங்கே எழுந்தருள் இருக்கிறாரோ, வரதராஜ பெருமாள் எங்கே எழுந்தருள் இருக்கிறாரோ அவர் மலைக்கு மேல இருக்கிறார். அஸ்திகிரி மலைக்கு மேல இருக்கிறார். இந்த மலையை சென்று அடைவதற்கு தனியா ஒரு பாதை இருக்கு. அந்த பாதையில போயிட்டு அதுக்கு பிற்பாடு அப்படி கீழே இருந்து மேலே போக வேண்டும் என்று சொன்னால் 25 படி ஏறி போகணும். 24 படி ஏறி 25 படி ஏறி போக வேண்டும். அங்கே போனால் 24 படி ஏறி 25வது நாம போய் நிற்போம். நமக்கு எதுக்க பகவான் இருப்பான்? 26வது ஆள் அவன். சாஸ்திரம், தர்மசாஸ்திரம் சொல்றது மொத்தம் தத்துவம் எத்தனைனா 3. அந்த 3 தத்துவங்களையும் பிரித்து கொண்டு அதை இன்னும் வகைப்படுத்தினார்கள் என்று சொன்னால் தத்துவங்கள் மொத்தம் 26 தத்துவங்கள். அந்த 26 தத்துவங்களே அச்சேதனம் என்று சொல்லும்படியாக, அச்சித் என்று சொல்லும்படியாக, அறிவற்றவையாக 24 தத்துவங்கள் இருக்கின்றன. அதெல்லாம் என்னன்னா தனியா காலக்ஷேபமா தத்துவத்திரயம்னு காலக்ஷேபம் கேட்க வேண்டும். அதுலதான் இதெல்லாம் அழகழகா விவரிச்சு சொல்லி இருக்கிறார்.
அந்த 24 யார் கடக்க வேண்டும் என்று சொன்னால், அறிவின் வடிவமாக இருக்கக்கூடிய, அறிவின் உருவமாக இருக்கக்கூடிய, அறிவு பெற்றிருக்கக்கூடிய இந்த ஆன்மாவாகிற ஜீவன் இருக்கின்றானே, இவன் தான் 25வது தத்துவம். இந்த 25வது தத்துவம் அவனுக்கு அந்த அறிவுக்கு பயன் என்ன, அந்த அறிவுக்கு எது காரணமாக? வாள் அறிவன் நற்றாள் தொழார் என்கிறார் வள்ளுவர். கற்றதனால் ஆய பயன் என்கொள். நாம் படிச்ச படிப்பு இருக்கிறதே, கற்ற கல்வி இருக்கிறதே, அறிவு என்று சொல்லுகின்றோமே, அந்த அறிவின் பயன் என்ன? வாள் அறிவனாக இருக்கக்கூடிய பகவானுடைய திருவடிகளிலே சரணாகதி பண்ணுவதுதான் அறிவின் பயன் என்று உணர்கின்றோமே. ஆழ்வார் சொல்ற அறிவின் பயனே அரியேரே என்று பாடுகின்றார். அறிவின் பயனே அவன்தான். அப்படி அறிவின் பயனாக இருக்கிறானே, அவன்தான் 26வது தத்துவம். அந்த 26வது தத்துவம் அவன்தான். அவன் நம்மிடத்திலே அன்பு பூண்டவனா இருக்கின்றான் என்பதைத்தான் ஆண்டாள் இதை 26வது பாசுரத்திலே நமக்கு எடுத்துரைக்கின்றார். அதனாலே நீதான் 26. பெருமாளுக்கு பேர் என்னன்னா, வரிசையா நம்பர் சொல்றோமே, 1 2 3ன்னு சொல்லிட்டே வர பொழுது சம்ஸ்கிருத அக்ஷரம் போட்டோம்னா அக்ஷர மாலான்னு பேர். க க க கங்க அப்படி வரிசையா சொல்லணும். அப்படியே சொல்லிட்டு வந்தோம்னா ய அப்படின்றது 26வது எழுத்து. அந்த 26வது எழுத்து வந்தா உடனே பகவான் என்ன யான்னு சொன்னா உள்ளேன யா அப்படின்பான. ஏன்னா அவன் தான் 26 என்கின்ற எண்ணுக்கு உரியவனாய் அமைந்திருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த 26வது எண்ணுக்கு உரியவனாகிற எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்று அவனுடைய உண்மை தன்மையை இன்றைக்கு காட்டுகின்றான். இந்த பாசுரத்திலே காட்டுகின்றார். அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? மாலே. அவன் மால் என்பது எப்படி தெரிகிறது? மணிவண்ணா. மணிவண்ணன்னா நம்ம கிட்ட யாராவது ரொம்ப அன்பா இருந்தா, அந்த அன்பா இருப்பவர்கள் என்ன பண்ணுவார்கள்? நாம என்னெல்லாம் சொல்றோமோ சொல்றபடி கேட்பார். நாம சொன்னபடி ஒருத்தன் கேட்கிறான்னு சொன்னா அவன் நம்மிடத்திலே அன்பாலே அதை கேட்கின்றான். சில சமயங்களில் நிர்பந்தத்தாலே கேட்போம், அது வேற. நாங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்கிறோம், அல்லது யாரும் இங்கேயும் வேலை பார்க்கிறார்கள்னு சொன்னா நமக்கு பிடிச்சதோ பிடிக்காதோ அவர்கள் சொன்னால் அதை நாம் செய்தாக வேண்டும். அது நிர்பந்தத்தின் பெயரினாலே நடப்பது. அது இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறதுனாலே அவர்கள் சொன்னதை இன்னைக்கு கேட்போம். நாளைக்கு இன்னொரு இடத்துக்கு போயிட்டா சொன்னதை கேட்கணும் தலையெழுத்தா கேட்க மாட்டோம். ஆனால் அன்பு இருக்குன்னா என்றைக்கு சொன்னாலும் நம்ம கேட்போம். நாம் சொன்னபடிக்கு கேட்கும்படியாக இருக்கிறதுனா அதுக்கு காரணம் என்ன? நம் மீது வைத்திருக்கக்கூடிய உண்மையான அன்பு. வானா வந்துடும், போனா போயிடும். என்ன சொல்றோமோ சொன்னது சொன்னபடிக்கு கேட்பது யார் தெரியுமா? உண்மையிலேயே பகவான் தான். நாம் சொன்னது சொன்னபடி கேட்க. அவனுக்கு நாம் எப்படி அவனை வச்சிருக்கிறோமோ நாம் வைத்தபடிக்கு இருக்கிறான். இந்த மணி இருக்கே ரொம்ப வசத்தியானது. மணினா ரத்னம்னு அர்த்தம். இந்த ரத்ன கல் இருக்கே ரொம்ப வசத்தியானது. வசத்தினா அதுக்கு விலை மனுஷனால நிர்ணயம் பண்ண முடியுமா? அப்படி ரொம்ப விலை வசந்தது. அவ்வளவு விலை வசந்ததா இருக்கே. இந்த விலை வசந்த பொருளை நாம எப்படி நம்ம வசமா வச்சுக்க முடியுமான்னா வச்சுக்கலாம். இதோ இப்படி எடுத்து இந்த புடவையை எடுத்து அந்த புடவையினுடைய நுனியிலே, முந்தானையினுடைய நுனியிலே இந்த மணியை இப்படி உள்ள வச்சு அப்படி ஒரு சுத்தி ஒரு முடிச்சுட்டா அதுக்குள்ள இந்த ரத்னம் உட்காந்து. நான் எவ்வளவு பெரிய ஆள், எனக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கு, எனக்கு எவ்வளவு பணம் இருக்கு, எவ்வளவு காசு இருக்குன்னு கேட்குமா? கேட்கவே கேட்க. நாம் எந்த இடத்துல வச்சிருக்கோமோ, அந்த காலத்திலே ஒரு அரையர் சுவாமி இருந்தார். அந்த அரையர் சுவாமி பெருமாள் வச்சுட்டு இருந்தா எழுந்துருள படிந்த திருவாராதன மூர்த்தி ஸ்ரீமூர்த்தி சாலகிராமம். சின்ன பெருமாள். சின்ன பெருமாள்னா எவ்வளவு சின்ன பெருமாள்? கொட்டப்பாக்கு இருக்கு, அந்த கொட்டப்பாக்கு சைஸ் அவ்வளவுதான் அந்த பெருமாளுடைய திருமேனியினுடைய அளவு. இவ்வளவுதான் இருக்க ஒரு வச்சிருக்க. ரொம்ப அற்புதமா பாடுவார். ரொம்ப 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 ஆச்சரியமாக பாடும்படியான அந்த குரல் வளம் அவருக்கு இருக்கிறது. பெருமாள் முன்னாடி போய் அப்படி நின்று பாடினார்னு சொன்னா பெருமாள் அப்படியே உருகி போவார். அப்படி பாடுவார். ஒரு கொஞ்சம் கண் பார்வை கொஞ்சம் சரியில்லாமல் போகிறது. என்ன பண்ணுவார்? ஆச்சு மத்தியானம்னா நல்ல ஆகாரங்கள்லாம் சாப்பிட்டு, பொதுவா பாடுபவர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. மத்தியானம் சாப்பிட்டுன்னு இல்ல, அடிக்கடி பாடுபவர்கள் அடிக்கடி வெத்தலைபாக்கு போட்டுக்கொண்டே இருப்பார்கள். நீங்க பெரிய பெரிய சங்கீத வித்வான்களாம் பாருங்கள், ஏதாவது ஒரு நானும் வாயை முணங்கிட்டே இருப்பார்கள். கூடயே வெத்தலைபாக்கு அதுக்கு வெத்தலை செல்லம்னு பேரு. அந்த ஒரு ஒரு பெட்டி இருக்கும்.
அதை எடுத்து தஞ்சாவூர்ல அவர்கள் சோறு தண்ணி இல்லாமல் இருப்பார்கள், அவர்கள் வெத்தலா கூடாமல் இருப்பார்கள். வேடிக்கையா சொல்றதும் அப்படி அதை எடுத்து பக்குவமா பார்த்து கிழிச்சு, ஒரு 3வதுன்னு பேரு சுண்ணாம்புன்னு சொல்ல மாட்டாரு தஞ்சாவூர். 1 வெத்தலை 2 பாக்கு 3 பேர் சுண்ணாம்புன்னு பேர். அதை வச்சு அதை பதமா வச்சு எடுத்து அதை போட்டுக்கொண்டு நேரம் பார்த்தாலும் வெத்தலா போட்டுக்கொண்டே இருப்பார்கள். இந்த சுவாமியும் நல்லா அழகா பாடுறாரு இல்லையா, அதனால அப்பப்போ எடுத்து போடுவார். அப்பப்போ எடுத்து போடுற பொழுது அப்படி அந்த பாக்கு, அது கொட்டை பாக்குன்னா அதை எடுத்து அப்படி ஒரு வில்லல்னு அப்படி எடுத்து அப்படி போடணும். அப்படி போட்டு இந்த விரலை வச்சு அப்படி சுண்டணும். சுண்டுனா அது வாயில போய் விழுந்துக்கும். அந்த மாதிரி எடுத்து அப்படி போட்டு பல்லுல வச்சு கடிக்கணும். அதான் கொட்டைப்பாக்கனுடைய தன்மை. அப்படி எடுத்து அப்படி சுண்டி அப்படி வாயில போட்டு அப்படி பல்ல வச்சு கடிச்சதுக்கு அப்புறம் தான், ஐயோ நாம கடிச்சது கொட்டைப்பாக்கு கிடையாது, சாலகிராம பெருமாள் அவருக்கு தெரியும். ஆஹா, பெருமாளை போய் நாம கடிச்சிட்டோமே. சரி உடனே பக்கத்துல உடனே தீர்த்தம் வச்சிருப்பார். கிணத்தடிக்கு போவார். அடிக்கு தீர்த்தம் வெள்ளி சொம்புல இருக்கும். அந்த தீர்த்தத்தை எடுப்பார். எடுத்து உடனே பெருமாளை திருமஞ்சனம் பண்ணி, க்ஷமிக்கணும் பெருமாளே அப்படின்னு சொல்லி தூக்கி ஓடிச்சு. இப்படியே நடந்தே இருக்கும். சரி, எனக்கா ஒரு இப்படிதான் தினம் பண்றோமே, அந்த பெருமாளை தான் கொண்டு போய் அங்க திருவாரண பெருமாளை நித்தியம் இருக்கு. அங்க இவருக்கு ரொம்ப பிரியம். ஒரு 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 அது அந்த வெத்தலை செல்லம் மாதிரி இந்த பெருமாளை அவருக்கு ரொம்ப செல்லம். அதனால அவர் கையிலேயே வச்சுட்டே இருக்குன்னு அவருக்கு ஒரு ஆசை. அதனால அவர் கையிலேயே வச்சுட்டே இருக்கு. இப்படியே பண்ணிட்டே இருந்தா அவருக்கு ஒரு சுவாமி பழக்கமானவர் இருந்தார். அவருக்கு இந்த சங்கதி தெரிஞ்சது. என்ன அநியாயம், என்ன அபசாரம். மனுஷன் நம்ம வாயினாலே நம்முடைய எச்சையினாலே பெருமாளை போய் இப்படி பண்ணலாமா? என்ன பாவம் பண்றீர்? தயவு செஞ்சு நான் அவன் மட்டும் பிரார்த்தனை பண்ணி கேட்கிறேன். தயவு செஞ்சு இந்த பெருமாளை என்கிட்ட கொடு. நான் பத்திரமா போய் திருமஞ்சனம் பண்ணி அவரை நித்தியமும் காலைல இழ பண்ணி பால், பசும் பால் சேர்த்து, சாலகிராமத்துக்கு ரொம்ப விசேஷமா சொல்லியிருக்கு. அதனால நித்தியம் அவருக்கு பாலாலே திருமஞ்சனம் பண்ணி அவருக்கு சந்தனம் சமர்ப்பிச்சு ஒரு திருத்துழாய் சமர்ப்பிச்சு அவரை கொண்டு போய் பத்திரமா நான் வச்சிருக்கிறேன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்து இன்னைக்கு வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் நாளைக்கு பொழுது விடிஞ்சால் பார்த்துக்கலாம்னு அப்பதான் சயனம் பண்ண போயிருக்காரு. சயனம் பண்ண போனா பெருமாள் வந்துட்டு, ஓய் என்ன காரியம் பண்ணியிருக்கிறீ? உங்கள்கிட்ட நான் கேட்டேனா? அந்த அரையர்கிட்ட இருந்து என்னை காப்பாத்தி கொண்டு போய் எனக்கு பாலாலை திருமஞ்சனம் பண்ணி இப்பெல்லாம் பண்ணு நான் உங்கள்கிட்ட கேட்டேனா? அந்த அரையர் சாமானியமானவரா? அவர் எப்பேற்பட்ட சுவாமி? திருவாய்மொழி ஓதும் திரு நா அவருடையது. நாவினால் நவிற்று இன்பம் எய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே, அது அன்னிக்கும் அமுது ஊறும் என் நாவுக்கே. அன்னிக்கும் அமுது ஊறும், அந்த நாவில இருந்து வரக்கூடிய அந்த பாசுரங்கள் இருக்கின்றனவே, அது என்ன தெரியுமா? திருவாய் ஈரத்தமிழ் என்றதற்கு பெயர். அந்த ஈரத்தை ஆசைப்பட்டளவா நான் அங்கே எழுந்தருள் இருக்கிறேன். திருப்பார்கடலே நான் சயனம் பண்ணி இருப்பதை காட்டிலும், விதேசங்களே நான் சயனம் பண்ணி கொண்டிருப்பதை காட்டிலும் எனக்கு அந்த அரையர் சுவாமியுடைய திருவாய்மொழி பாடக்கூடிய அந்த வாயில இருக்கக்கூடிய ஈரத்தை ஆசைப்பட்டு நான் அவர்கிட்ட போய் இருந்தா எனக்கு போக தெரியாத கிளம்பி எங்கேனாலும்? பகவான் ஒரு இடத்துல திருவுள்ளம் பற்றி உட்கார்ந்தால்தான் அவன் இருப்பான். அவனுக்கு அந்த இடம் பிடிக்கலைன்னு சொன்னா அவன் எங்கனாலும் போவான். எனக்கு போக தெரியாதா? நான் இத்தனை வருஷமா எதுக்காக அவருடைய வெத்தலைப்பட்டிக்குள்ளேயே நான் குடியிருக்கின்றேன், எதற்காக வாசம் பண்ணுகின்றேன்? அப்பப்போ அவர் எடுக்கணும், அவர் திருவாயிலை போட வேண்டும், என்னை கடிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டு இருக்கின்றேன். அவ்வளவு ஆசைப்பட்டு இருக்கக்கூடிய என்னை போய் உன்னை யார அவரை பிரிச்சுட்டு வர சொன்னது? முதல்ல அவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துரு, எனக்கு வெத்தலைப்பட்டில போய் படுத்தாதான் தூக்கம் வரும். ஒரு ராத்திரி அறகுலைய தலைகுலைய வந்து இவர் கதவை தட்டி, மட்டும் உங்களுடைய பெருமாளாச்சு நீராச்சு என்னவோ பண்ணிட்டு போங்கள்னு சொல்லி ஒரே லஜ்ஜைன்னு அவர் கையில தூக்கி கொடுத்தார். பேசாம வாங்கி வச்சு கொண்டார் அந்த சுவாமி. ஏன்னு சொல்றேன்னா, பகவான் அவ்வளவு எளிமையானவர். ஒரு வெற்றிலைப்பட்டியிலே வச்சிருந்தோம்னு சொன்னால் கூட அந்த வெற்றிலைப்பட்டியிலே அதற்குள்ளே போய் தங்குகின்ற அளவுக்கு, அதற்குள்ளே ரொம்ப விருப்பத்தோட, சும்மா ஏனோ தானோன்னு பெருமாள் தங்கல. சில இடங்கள் நாம போறோம், நமக்கு வசதி இல்ல, சௌகரியம் இல்ல, சரி இன்னைக்கு தலையெழுத்து இங்கதான் இருக்கணும் அப்படின்னு. அப்படி இல்லை. அவன் ரொம்ப சௌகரியமாக, ரொம்ப இன்பத்தோட அவன் ஒரு இடத்துல இருக்கிறான்னா அதுக்கு காரணம் என்ன? அப்படி ஒரு அன்பு அவன் மாலாக இருப்பதனால்தான் அவன் மணிவண்ணனாக இந்த செய்கைகள் எல்லாம் செய்கின்றான். மணி அப்படி ரொம்ப எளிமையான பொருள். அப்படி ஒரு முந்தானையில வைத்து முடிந்து கொள்ளலாம் படிக்கு எளிமையான பொருள். இந்த கோகுலத்திலே பிருந்தாவனத்தில எல்லாம் வரிசையா ரிஷிகள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த வரிசையா ரிஷிகள்லாம் உட்கார்ந்து கொண்டு அவர்கள்லாம் என்ன பண்றார்கள்? கேட்கிறார்கள். ஏதோ கோகுலம் பிருந்தாவனத்துல ஏதோ கிருஷ்ணன் இருக்கிறாமே, பகவான் இருக்கிறாராமே, உண்மைதானா? பகவான் அங்கேயா இருக்காரு?
அங்கதான் இருக்காரு. இல்லையே, பகவானை பத்தி சாஸ்திரம் என்ன சொல்லுகின்றது? அவரை ஆறாலையும் கண்ணாலே காண முடியாது, அவருடைய புகழை வாயினாலே பேசி தீர்க்க முடியாது, அவரை எது மனசாலை நினைக்கிறது கூட வாசா மகோச்சரம்னு எல்லாம் அவருக்கு பெயர். அப்படி வாசா மகோச்சரம் என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட அந்த பெருமாளை பத்தி அப்படியாக பேசி நினைச்சு பார்க்க முடியாத பெருமாள் போய் இங்கதான் இருக்காருன்னா நம்புறா மாதிரியா இருக்கு. வேணா பரிசோதனை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னா நாரதத்தை ஒருத்தர் கேட்ட ஒரு ரிஷி, வேணா பரிசோதனை பண்ணி பார்ப்போமா? சரி பார்த்துருவோம். எங்க போய் தேடுறது? வாங்க கோகுலத்துக்கே புறட்டு போவோம்னு நேரா கோகுலத்துக்கு வந்து விட்டார். நேரா கோகுலத்துக்கு வந்து இங்க போய் விசாரிக்கிறார்கள், எங்கே பகவான் இருக்கிறான், எங்கே எங்கே எங்கேன்னு ஊரெல்லாம் தேடினார்கள். எங்கேயும் கண்ணன் தட்டுப்படல. அவன் நினைச்சாதான் தட்டுப்படுவன். அவன் பார்த்து தன்னை காட்டன்னு நினைச்சாதான் அவன் காட்டவே கண்ட பாத கமலம்ன்றார். அவன் பார்த்து காட்டினா தான் காண முடியுமே ஒழிய அவன் காட்டவில்லை என்று சொன்னால் அவனை காண்பதற்கு அரிது. நேசமில்லாதவர்க்கும் நினையாதவர்க்கும் அரியன் இருக்கார் ஆழ்வார். ஆனா அரியவன், அறிவறிய பிரான், நம்மளை கண்ண பார்க்க முடியல. அப்படியே சுத்தி தேடி களைச்சு ஒரு இடத்துல ஹான்னு போய் உட்கார்ந்தார்கள். உட்கார்ந்த உடனே ஒரு கோபிகை இடைச்சி வந்தார். ஏதோ மோரு பால் தயிர்லாம் வச்சிருந்தா. என்ன சாமி கலப்பா இருக்கியே? ஆமம்மா, இந்த ஊர்ல ஒரு காரியமா வந்தேன், ஆனா அது நடக்காது போல, ரொம்ப களைச்சிட்டேன். சரி இந்தா இந்த களைப்பு தீர இந்த மோரை கொஞ்சம் குடி அப்படின்னா அவர் வாங்கி மோரை குடிச்சார். என்ன விஷயம் சாமி, எங்க ஊருக்கு எதுக்கு வந்தீங்க? நீங்க வர்ற அளவுக்கு இந்த ஊர்ல ஏதோ முக்கியமான விஷயம் நடக்குதா என்ன? ஏன்னா சில சமயங்கள்ல அது அந்த அந்த அது புறம்போக்கு நில மாதிரி கிடக்கும். திடீர்னு பார்த்தா கவர்மெண்ட் ஏதாவது அறிவிச்சிருவான். உடனே அந்த நிலத்துக்கு ரேட் எக்கச்சக்கமா யார் யாரோ வந்து பார்ப்பார்கள். அந்த மாதிரி எங்க ஊர்ல அப்படி ஏதோ அதிசயமா இருக்கு. என்ன சாமி எதுக்காக வந்தீங்க? என்னம்மா உங்க ஊரை பத்தி உனக்கு தெரியாதா? உங்க ஊர்ல சாக்ஷாத் பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் 7-14 உலகங்களுக்கு அதிபதி, அவர் உங்க ஊர்ல தான் இருக்கு. அப்படியா? இந்த கதையெல்லாம் எங்களுக்கு தெரியாதே சாமி. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆடு தெரியும், மாடு தெரியும், பால் தெரியும், கோமியம் தெரியும், பசுஞ்சாணம் தெரியும். அதை விட்டா எங்களுக்கு வேற ஒண்ணும் தெரியாது சாமி. நெசமாத்தான் சொல்றீங்களா? என்னம்மா இப்படி சொல்ற? சாட்சாத் பரமாத்மாவே இந்த ஊர்லதாமா இருக்கா. அப்படியா சாமி? எப்படி சாமி இருப்பாரு? அவருக்கு எதுவும் பேரீர் இருக்கா அப்படின்னு. ஏன்னா பரமாத்மா பரமாத்மா தானே சொல்றாரு, பேர் என்னன்னு சொல்லை. பரமாத்மான்றதே அவருக்கு பேருன்னு அவளுக்கு தெரியல பாவம். அந்த அளவுக்கு அவ ரொம்ப குறவு அவளுடைய அறிவு. பேரீர் இருக்கா? ஆமா, அவர் தாமா கிருஷ்ணன்னு சொல்றார்கள். அந்த கருவாப்பையில கேட்டீங்கன்னு அவர், என்னம்மா இப்படி சொல்ற? அவர் தாமா பரமாத்மா, 7-14 உலகம். சும்மா இருங்க சாமி. இப்ப உங்களுக்கு கண்ணன் வேணுமா? கண்ணனை தேடிட்டா இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? கண்ணனை பார்க்கணுமா? உனக்கு தெரியுமா கண்ணன் எங்க இருக்கான்னு? கண்ணனை பார்க்கணுமா? ஆமா பொறுங்க சாமி அப்படின்னு இப்படி இந்த முந்தானை இப்படி முடிச்சு போட்டிருந்தா. அந்த முடிச்சா அப்படி ஒரு அவிழ்த்தாளர் எவ்வளவு வந்து குதிச்சான் கண்ணன். அவ்வளவு தூரத்திற்கு அவர்களுக்கு சுலபனாக இருக்கிறான் பகவான். இந்த ரிஷி பார்த்தார், அவருக்கு அப்படியே கைகாலாம் நடுங்கி போச்சு. ஓஹோ, இந்த அடியார்களிடத்திலே பகவான் அவ்வளவு பிரியத்தோடு இருக்கிறான் அப்படின்னு. அதுக்குதான் மணிவண்ணான்னு, மாலே மணிவண்ணா பகவான் கேட்டா. அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ என்ன விஷயமா வந்திருக்கீங்க? கதையை சொல்லுங்க, சொல்ல வேண்டியதை சொல்லுங்க அப்படி அவர்கள் சொன்னார்கள். மார்கழி நீராடுவான். நீராடுவான்னா நீராடுவதற்காகன்னு அர்த்தம். நாங்கள் வந்திருப்பது மார்கழி நீராட்டத்திற்காக. ஓஹோ, ஆமா, மார்கழி நீராட்டம் மார்கழி நீராட்டம் நீங்க ஒரு கதை சொல்றீங்களே, இதையெல்லாம் பத்தி வேதங்கள்லே புராணங்கள்லே இதிகாசங்கள்லே எங்கேயாவது இருக்கிறதா? ஏன்னா ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொன்னால் சாஸ்திரங்களே விதித்தவற்றைத்தான் நாம் செய்ய வேண்டும். சாஸ்திரங்களே விதிக்காத விஷயங்களை செய்வதுன்னு சொல்லக்கூடியது வழக்கத்திலே இல்லை. அப்படி செய்வது பாவம். அதனாலே ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நாம யோஜனை பண்ணி விட்டாலே உடனே சாஸ்திரங்கள்லாம் பார்க்க வேண்டி இருக்கு. சாஸ்திரங்கள் என்ன சொல்லி இருக்கின்றன
அதுக்குன்னு வைத்தியநாத தீட்சியம் அப்படின்லாம் புஸ்தகங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் ஸ்மிருதி முக்தா கலாபம்னு பேரு. ஸ்மிருதியில என்னெல்லாம் சொல்லியிருக்கோ அதெல்லாம் இந்த நாள்ல இப்படி இருக்கணும், பிள்ளை பிறந்தா இத்தனை நாள் இப்படி இருக்கணும், குழந்தை இப்படியாக ஆனால் அப்படியாக இதெல்லாம் வரிசையா இன்னார் உறவினர்கள் இப்படி ஆனா அப்படி ஆனா எல்லாத்தையுமாக அவர்கள் சாஸ்திரங்களிலே வரிசையாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். காலைல எழுந்து பல்லு தேய்க்கிறது ஆரம்பிச்சு என்ன திசையை பார்த்து பல்லு தேய்க்கணும் கூட சாஸ்திரத்துல இருக்கு. எந்த திசையை பார்த்து பல்லு தேய்க்கணும், எப்படி உட்கார்ந்து கொண்டு பல்லு தேய்க்க வேண்டும் என்பதை இருந்து ஆரம்பிச்சு ராத்திரி படுக்கிற பொழுது எந்த பக்கமா திரும்பி படுக்கணும்ன்றது வரைக்கும் சாஸ்திரத்துல இருக்கு. பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் நித்திய அனுஷ்டான விதிகள்னு பேரு. அந்த விதிகள்லாம் வகுத்து வைத்திருக்கிறார்கள். அதுக்குத்தான் சூத்திரங்கள்னு இருக்கு. கல்ப சூத்திரங்கள்னு அதுக்கு பேர். அந்த கல்பசூத்திரங்கள்ல பார்த்தால் என்னென்ன காலங்களில் என்னென்னவற்றை செய்ய வேண்டும். ஒரு தீபாவளி அப்படின்னு ஒரு நாள் வந்தா அந்த நாளை இப்படி பண்ணும். ஒரு தைப்பொங்கல் அப்படின்னு வந்தா ரொம்ப பேருக்கு ஏதோ தைப்பொங்கல் தான் பொதுவா உலக வழக்கம். என்ன தை மாசம் பிறக்குது அப்படின்னா உடனே அவர்கள் என்ன பண்ணுவார்கள், காலைல எழுந்த உடனே பொங்கல் வச்சிருவார்கள். அது பொதுவா உலகத்துல அப்படிதான் வழக்கம், தை 1ஆம் தேதி. ஆனா பெரியவர்கள் அப்படி செய்யறது வழக்கத்துல இல்ல. உடனே என்ன பண்ணுவார்கள், பஞ்சாங்கம் பார்ப்பார்கள். பஞ்சாங்கத்துல மாசம் எத்தனை மணிக்கு பிறக்குதுன்னு பார்க்கணும். ஒவ்வொரு வருஷங்களும் தை மாசம் ஏதோ புண்ணியத்துக்கு அது காலையிலே பிறந்துரு ஊரோட சேர்த்து நாமளும் பொங்க வச்சிடலாம். ஆனா ஒவ்வொரு மாசங்கள்ல பார்த்தா, ஒவ்வொரு வருஷங்கள்ல பார்த்தா தை மாசம் இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலதான் பிறக்கும். ஊரே காலைல பொங்க வச்சிருக்கோம். நாம அப்படி பண்ண முடியாது. மாசம் எப்பொழுது பிறக்கிறதோ அந்த மாசம் பிறக்கக்கூடிய நேரத்தை பார்த்து அதுக்கப்புறமா தனியா அடுப்பு மொழி செஞ்சு எல்லாம் பண்ணி அங்கே பொங்கலுக்கானதெல்லாம் பண்ணி அதுக்கு பிறகுதான் பொங்கல். எல்லாரும் கேட்பார்கள், அங்கெல்லாம் காலையிலே பொங்கல் வச்சுட்டோம், நீங்க இப்ப வைக்கிறீங்களா? மாசம் பிறக்கிறதுக்கு காலம் இருக்கு. ஏன்னா பொங்கல்னு சொல்லக்கூடியதோ நாம வச்சு பெருமாளுக்கு படைச்சு சாப்பிடறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதல்ல. சங்கராந்தின்னு பேர். சங்கராந்தின்னு சொல்லக்கூடியது அந்த ராசியிலே, மகர ராசியிலே சூரியனுடைய ரதம் நுழையக்கூடிய நேரம். அந்த மகர ராசிக்கு சூரியன் போய் சேரக்கூடிய நேரத்தை பார்க்க பஞ்சாங்கம் பார்க்க தெரியும். முதல்ல கத்துக்கொள்ள வேண்டியது. இது வைஷ்ணவன்னு நான் சொல்ல மாட்டேன், எந்த ஹிந்துவா இருந்தாலும் முதல்ல அவன் எதை கத்துக்கணும், பஞ்சாங்க பார்க்க கத்துக்கணும். ஒரு பொழுது விடிஞ்சதுன்னு சொன்னா முதல்ல அவன் எதில் முடிக்கணும், பஞ்சாங்கத்தை முடிக்கணும். பஞ்சாங்கத்துல எடுத்து நாமெல்லாம் செல்போன்ல தான் நானா முடிக்கணும். அதனால பஞ்சாங்கத்தை எடுத்து பார்க்க வேண்டும். பஞ்சாங்கத்துல இன்னைக்கு என்ன நாள் இருக்கிறது, என்ன திதி இருக்கிறது, எப்படி இருக்கிறது, என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, எல்லாவற்றையுமாக பார்க்க வேண்டும். அப்படி பார்த்து அதை வச்சுதான் மாசம் இப்படி ஒவ்வொன்றுக்குமே இருக்கு. என்ன காலத்துல எதை செய்ய வேண்டும், யார் இப்படியாக நீரா, எல்லாத்துக்குமே சாஸ்திரத்திலே நிறைய விதிகள் இருக்கின்றன. அப்ப ஒண்ணு செய்யணும், சாஸ்திரத்துல சொல்லாத ஒன்னை நாம் மனம் போன போக்கிலே செய்யக்கூடாது, செய்ய முடியாது. ஆண்டாள்கிட்ட இப்ப கேட்கிறார், பெருமாள் கேட்கிறார். ஆண்டாள் வாய பிண்டனமே கேட்க. மார்கழி நோம்புன்னு ஊரெல்லாம் சேர்ந்து பெண்கள்லாம் காலைல எந்திரிச்சு பஜனை பாடி யாரையும் தூங்க விடாம செஞ்சு என்னென்னவோ பண்றீர்களே, இந்த நோன்புக்கு சாஸ்திரத்திலே பிரமாணம் உண்டா? சாஸ்திரம் இந்த நோன்பை பத்தி எங்கேயாவது சொல்லியிருக்கா? ரெஃபரன்ஸ் வேணுமே, எங்க இருக்கு சாஸ்திரத்திலே அப்படின்னு காட்டு. அவ சொன்னா தெரியாத மாதிரியே பேசுறதுங்க பகவான். அவன் ஏன்னா அப்படியே பேசுறான், ஒன்னும் தெரியாத மாதிரியே பேசுறியே. நீ கீதையிலே ஒண்ணு சொல்லியிருக்க நினைவு இருக்கான்னு ஞாபகப்படுத்தா. எது ஆச்சரதி சிரேஷ்டகா. சிரேஷ்டர்கள் என்று சொன்னால் மேன்மையானவர்கள், பெரியவர்கள், ஞானம் வாய்ந்தவர்கள். அவர்கள் எது ஆச்சரதி, எதை ஆச்சரித்தார்களோ, எதை அவர்கள் பின்பற்றினார்களோ, எந்த கேள்வி அதை நீ பின்பற்று போதும்னு கீதையிலே கண்ணன் சொல்றான். பெரியவர்கள் எதை அனுஷ்டித்தார்களோ, பெரியவர்கள் ஒன்றை செய்வார்களே. அதனாலதான் பெரியவர்கள் சொன்னால் பெருமாள் சொன்னதை போல பெரியவர்கள் ஒன்றை செய்தார்களே ஆனால் அது எக்காரணம் ஒன்றும் பிழைப்படாது. சாதாரணமா நம்ம ஒரு பாதையில போறோம், நாமளா ஒரு ஊருக்கு ஒரு பாதையை கண்டுபிடிச்சு போவோம்னு நினைச்சா என்னைக்கு நம்ம வந்து சேர்றோம்? கேட்கணும். கேட்டோம்னா அவர்கள் சொல்லுவார்கள், இதுக்கு சார் சுத்திட்டு ஊருக்குள்ள போறீங்க, இதே பைபாஸ்லயே போனா இந்த பக்கத்துல போய் இறங்கினா உடனே எது சுருக்கமான பாதையோ, எது நல்ல பாதையோ, இதுக்கு வரைக்கும் போய் 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 பயணம் பண்ணி ஒரு வழி அதுல உருவாகி இருக்கு. அந்த வழியில பின்பற்றி போய்விட்டோமானால் தொந்தரவு இல்லாம போய் சேரலாம். இல்ல நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் சொல்லி வெட்டர்மாஸ் லைட் தான் வேணும் பிடிவாதம் பிடிச்சோம்னா அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி அனுபவிச்சுக்க வேண்டியதுதான். அதனாலே நமக்கு எது பெரியவர்கள் செய்திருக்கிறார்களோ அவர்கள் செய்ததை எத ஆச்சரத்தை சிரேஷ்டகா, எப்படி பெரியவர்கள் ஒன்றை நடத்தி காண்பித்தார்களோ அவர்கள் நடத்திய வழியிலே நாம் நடந்து செல்ல கடவுள்.
அதுக்குதான் ஆண்டாள் பேர் சொல்றாள், மேலையாறு செய்வனகள் அப்படின்னு சொல்றாங்க. எதை பெரியவர்கள் செய்தார்களோ, எதை மேலையார் செய்தார்களோ, நமக்கு முன்னிருந்த மேலோர்கள் எதை செய்தார்களோ அதை அவர்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய நாம் அப்படியே செய்ய கடவுள். அவர்களுடைய அனுஷ்டானத்திலே நாம் குறை காண வேண்டியதில்லை. ஆனா ரொம்ப முக்கியம், அவர்கள் ஏதோ வயசானவர்கள் பெரியவர்கள்னா செய்யறதா சரின்னு ஆயிராது. மேலையார்னா என்ன அர்த்தம்? அவர்களுக்கு சாஸ்திர ஞானம் இருக்கணும். அவர்கள் இதெல்லாம் செய்ய ஆழ்வார் சொல்றார், ஆறானும் மூதறியும் அம்மனைமார் என்கிறார் திருமங்கை ஆழ்வார். ஆறானும் மூதறியும் அம்மனமா. காலங்கள்ல குடும்பங்கள்ல சில வழக்கங்கள், மற்றவர்கள்ட்ட ஒரு மாதிரி பழக்கம் இருக்கும், இவர்களுடைய குடும்பங்கள்ல ஒரு மாதிரி வழக்கம் இருக்கும். அதை எதுக்குன்னு காரணம் கேட்டா, இந்த காரணங்கள்லாம் யாருக்கும் சொல்ல தெரியாது. ஆனா பெரியவர்கள் வழி நடத்துவார்கள். பெரியவர்கள் இந்த நேரத்தில் இதை செய்ய வேண்டும், இப்போ இதை எடுத்து வைக்க வேண்டும், இப்போ இதை தர வேண்டும், இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பெரியவர்கள் காரண காரியங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ அவர்கள்லாம் யாருன்னு கேட்டா நம்முடைய ஆயிரக்கணக்கான வருஷங்கள் இந்த நம்பிக்கைகளை அப்படியே டெபாசிட் பண்ணி வச்சிருக்கு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்குமா வந்திருக்கு. அதை அவர்கள் நடைமுறையில வச்சிருக்கிறார்கள். அதை அப்படியே நாம் பார்த்து செய்ய வேண்டியது. அவர்கள் மூதறியும் அம்மனமார், அவர்களுக்கு அந்த ஞானம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஞானம் வாய்த்த அவர்களுடைய செய்கை இருக்கிறதே, அதுதான் நமக்கு சாஸ்திரம், அதுதான் நமக்கு பிரமாணம், அதுதான் நமக்கு சான்று சாட்சி. அவர்கள் எதை செய்தார்களோ செய்வதை நாம் அப்படியே செய்ய வேண்டியது. அதான் நீங்க சொல்றோம். அதனாலே இதுக்கெல்லாம் பிரமாணம் எல்லாம் தேடிட்டு இருக்க வேண்டாம். தேடிட்டு இருக்க வேண்டாம் அர்த்தம். பெரியவர்கள் செய்திருக்கிறார்கள். கோபிகைகள் நாங்கள் இன்று செய்கின்றோமே, இதே அந்த காலத்திலே கோபிகைகள் தான் பேசிட்டு இருக்கிறார்கள். கண் கோபிகைகள்ட்ட தான் பேசுறான். ஆண்டாள்ன்றவள் இப்போ இந்த ஆண்டாள் நம்ம சொல்றோமே, அவள் இல்ல. அவள் இப்ப மனசுல எங்க இருக்கா? அவள் ஸ்ரீவில்லிபுத்தூர்லயே அவள் கிடையாது. அவள் திருவாய்ப்பாடியில இருக்கின்றாள். இந்த கதை நடக்கிற பொழுது நாம் முதல்ல என்ன மனநிலை வேணும்னா, திருவாய்ப்பாடியிலே நாம் இருக்கின்றோம், கோகுலத்திலே பிருந்தாவனத்துலதான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த கோபிகைகளை பார்த்து தான் கண்ணன் கேட்கிறான், நீங்கள் செய்கிறீர்களே இதற்கு என்ன பிரமாணம்னா, உங்கள் பெரியவர்கள் செய்திருக்கிறார்கள், காலங்காலமாக செய்திருக்கிறார்கள், நாங்கள் செய்கிறோம். மேலையார் செய்வனகள், அவர்களுடைய அனுஷ்டான பரிதமாக அவர்களுடைய நடைமுறையிலே இது வருகிறது சொல்றார். அல்லிமலர் பாவைக்கு அன்பர்க்கு அன்பர். அல்லிமலர் பாவை இருக்கிறாளே அவளுக்கு அன்பர், அந்த அன்பர்களுக்கு அன்பர். பாகவதர்கள், பாகவத தாசர்கள், தாசர்கள் என்று இருக்கிறார்களே, அந்த அன்பர்கள் சொல்லும் அவிடு சுருதியாம். அவர்கள் எதை சொல்லுகின்றார்களோ அவர்கள் சொல்லக்கூடிய வாக்கியங்கள் எல்லாம் சாஸ்திர வாக்கியங்கள். அதை அப்படியாக கருத வேண்டும், அப்படியாக போற்ற வேண்டும். பகவான் சொல்றான், ஒரு விபீஷன் சரணாகதி பண்ண வந்திருக்கான். அப்படி விபீஷணன் சரணாகதி பண்ண வந்திருக்கக்கூடிய காலத்திலே, நாளைக்கு லீவு, நாளைக்கு கூட கொஞ்சம் நீ சேர்த்து சொல்றேன், மற்ற நாள் பூரா அவசர அவசரமா கிளம்பணும் வேமா கிளம்பி போறேன். இதெல்லாம் என்னைக்கு தெரிஞ்சுக்கிற திருப்பாவை உபன்யாசத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கத்துக்காம இன்னைக்கு கத்துக்க போறோம். அதனால அந்த புறா இருக்கின்றதே, ஒரு புறாவுடைய கதையை ராமர் சொல்றார். ஒரு வேடன், இந்த வேடன் என்ன பண்ணா, ஒரு புறாவை பிடிச்சிட்டு வந்திருக்கான். அது ஒரு பெண் பறவையாக இருக்கிறது. இந்த பெண் பறவை கையில வச்சிருக்கான். வச்சுட்டு அப்படியே வந்தான். வரப்போ ஒரு மழை பிடிச்சிருச்சு. என்னடா அது மழை பெய்யுதே, எங்கேயாவது ஒதுங்கலாம். ஏன்னா காட்டுக்குள்ள எங்க ஒதுங்க முடியும்? ஒரு மரத்தடியில போய், கொஞ்சம் அடர்த்தியான மரம், அந்த மரத்தடியில போய் ஒதுங்கினா இந்த பெண் புறாவுடைய ஜோடி ஆண் புறா அங்க இருக்கு. அது பார்த்தது, ஐயோ அவ்வளவுதானா, இனிமே நீ கிடைக்க மாட்டியா, இந்த வேடன் உன்னை கையில வச்சிருக்கானே. கிடைக்கல, அது வேற. இந்த வேடன் பாத்தியா, இன்னைக்கு நம்முடைய திருமாளிக்கு, நம்முடைய வீட்டுக்கு, நம்முடைய குடிசைக்கு அவன் விருந்தினனாக வந்திருக்கிறான். அந்த விருந்தினனை உபசரிக்க வேண்டும், நீ எதுவும் பேசாத அப்படி ஆச்சு. இன்னும் கொஞ்சம் குளிர் எடுத்தது உடனே இந்த புறா சொன்னது, நீ இந்த மழையிலே எங்கேயாவது போய் கொஞ்சமா நெருப்பை தேடிட்டு வா, அந்த நெருப்பிலே இவன் கொஞ்சம் கதகதப்படையட்டும்னு சொன்னது. அந்த புறா எங்கேயோ போய் ஒரு நெருப்பை தேடிக்கொண்டு வந்தது. அந்த நெருப்பை எப்படியோ மூட்டி அவனுக்கு கொஞ்சம் கதகதப்பு கிடைச்சது. ஆச்சு, கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் குளிர் போயாச்சு. ஆனா ரொம்ப நேரமா இங்கே இருக்க மழை ஓஞ்ச பாடல, பசி, கடுமையான பசி. இந்த பின்புறா சொன்னது, இவன்
என்னை வீட்டுக்கு கொண்டு போவான். அங்க அவனுடைய குடும்பம் இருக்கு, அந்த குடும்பத்துக்கு என்னை இரையாக்கிடுவான். இப்போ நீ இந்த நெருப்பிலே விழுந்து இப்போ இவனுடைய பசியை போக்கேன்னா, நம்ம வீட்டை நம்பி வந்திருக்கக்கூடிய வேடுவன் நம்முடைய வீட்டுக்கு அவன் விருந்தாளி, அவனை நாம் பசியோடு அனுப்பக்கூடாது. நீ இதிலே விழுந்து அவனுக்கு உணவாக மாற வேண்டும் என்று அந்த வேடனுக்கு இந்த புறா சொன்னது. ராமர் இந்த கதையை சொல்றார், சுக்ரீவன்ட்ட சொல்ற. ஒரு புறா, அதுக்கு 6 அறிவு கூட கிடையாது. ஆனால் தன்னை நம்பி வந்த ஒருத்தனுக்கு அந்த வேடன் கேட்கல, என்னை காப்பாத்துன்னு அந்த வேடன் கேட்கல, எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு வேடன் கேட்கல. அவன் வாயாலே கேட்காமல் இருந்த பொழுது ஒரு புறாவானது அவனுக்கு உணவு படைத்தது, அவனுக்கு உணவாக ஆகியது, அவனுக்கு அடைக்கலம் கொடுத்தது. ஆனால் நானோ இக்ஷுவாகு வம்சத்திலே பிறந்த மகாராஜனாக இருக்கிறேன், என்னை நம்பியிருந்த விபீஷனை நான் கைவிடுவேனான்னு கேட்ட. அப்ப சொல்றான், அந்த பேடை இருக்கின்றதே, பேடைனா பெண் புறாவுக்கு பேடைன்னு பேரு. அந்த பேடையினுடைய வார்த்தை வாய்மொழி வேதத்தின் விழுமியதன்றே அப்படின்றான். வேதத்தை காட்டிலும் அது ரொம்ப உயர்ந்த சொல்லலவா, ஏன்னா அதான் மேலையார் செய்வனகள், அவர்கள் சொன்ன வார்த்தை அப்படி உயர்ந்த வார்த்தையாக அமைந்திருக்கிறது என்கின்ற பொருளிலே இதை பகவான் அந்த இடத்திலே அவன் எடுத்து சொன்னான். அப்படியாக ரொம்ப உயர்ந்த விஷயம் பெரியவர்கள் சொல்வார்களே, ஆனால் அந்த பெரியவர்களுடைய வார்த்தை, ராமருடைய மனசு பாருங்கள். இந்த புறாவுக்கு என்ன பெரிய சாஸ்திர ஞானம் இருக்கா? இந்த புறா எதுவும் வசிஷ்ட மகிழ்ச்சியை போல ஏதோ பெரிய குருகுலத்திலே ரிஷிகளிடத்திலே கல்வி கற்று வந்திருக்கிறதா? அப்படி எதுவுமே கிடையாது. அப்படி எதுவுமே இல்லை என்று சொன்னால் கூட அந்த புறாவானது அது என்ன செய்திருக்கிறது அப்படின்னா, தன்னை நம்பி வந்திருக்கக்கூடிய ஒருவனுக்கு தன்னையே அர்ப்பணிக்க வேண்டும் என்கின்ற அந்த மனம் இருக்கின்றதே, அந்த மனம்தான் அந்த புறாவினுடைய மிக பெருமையான விஷயமாக இருக்கிறது, மிக உயர்ந்த தன்மையாக இருக்கிறது என்று சொல்லி அந்த புறாவினுடைய விஷயத்திலே அவருக்கு அவ்வளவு ஒரு திருவுள்ளத்திலே அவருக்கு அவ்வளவு ஒரு சந்துஷ்டி ஏற்பட்டிருக்கு. அதனால இந்த புறாவினுடைய வார்த்தையை பகவான் என்னவாக அவன் கருதுகின்றான் என்று சொன்னால், அதை வேதத்தின் விழுமியது என்று அவன் நினைக்கும்படியாக அந்த புறாவினுடைய வார்த்தைக்கு அவன் அவ்வளவு பெருமை கொடுத்திருக்கின்றான். அப்படியான பெருமை கொடுத்து, அப்படியான ஒரு வைபவத்தை கொடுத்து, ஒரே நிமிஷம், அப்படியான ஒரு பெருமையை, அப்படியான ஒரு வைபவத்தை அந்த புறாவினுடைய வார்த்தைக்கு எம்பெருமான் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் நமக்கு பிரமாணம்னு காட்டுறார்கள். சொல்லும் அவிடு சுருதியாம் என்று சொல்லிவிட்டார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுடைய அனுஷ்டானம் இருக்கிறதே, படியாம் மனுநூற்கு அவர் சரிதை. படினா உதாரணம். அவர்களுடைய சரித்திரம் பார்த்தா அதான் உதாரணம் தான். பூர்வாச்சாரர்களுடைய சரித்திரங்களை குரு பரம்பரை அதுதான் படிக்க சொல்றது. ஏன் குரு பரம்பரை காலக்ஷேபங்கள், குரு பரம்பரை புழு போகாமல் ஏதோ நாம இருக்கோமே, சரி இனிமே என்னாச்சு, காலமாயிடுச்சு, போய் சேர்றதுக்கு புண்ணியம் தருவன கதையாக சொல்றது கிடையவே கிடையாது. குரு பரம்பரை கேட்டால்தான் நம்முடைய பெரியவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்கின்ற ஞானம் நமக்கு ஏற்படும். ஒரு விஷயத்துல எப்படி முடிவெடுக்க வேண்டும், ஒரு விஷயத்தை எப்படி சொல்ல வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற அறிவினுடைய திரள் என்பது குரு பரம்பரை காலக்ஷேபம். குரு பரம்பரை காலக்ஷேபம் கேட்கலன்னு சொன்னா வைஷ்ணவம்னா என்னன்னு புரிந்து கொள்ளவே முடியாது. அதனால குரு பரம்பரையை அவசியமாக கேட்கணும். அவருடைய சரித்திரங்கள்லாம் மனு சொன்ன சாஸ்திர நூலுக்கு அவைதான் பிரமாணங்கள். அதன்படிதான் நடந்து கொள்ளணும். சொல்றான், லக்ஷ்மணன் கோபத்துல கத்துறான். காட்டிலே இவர்கள் இருக்கிறார்கள், சித்திரக்கூட பர்வதத்திலே இவர்கள் இருக்கிறார். இவர் சித்திரக்கூட, அதாவது அந்த அந்த ஒரு மலை இருக்கிறது, அந்த காமாயாகிரின்னு சொல்லக்கூடிய ஒரு மலையிலே அவர்கள் இருக்கிறார்கள். அந்த மலையில இருக்கக்கூடிய காலத்திலே அப்படி அங்க பார்த்தால் என்ன காட்சி அவர்களுக்கு நடக்கிறது, என்ன விஷயம் அவர்கள் அங்கே பார்க்கிறார்கள். பரதன் படை திரட்டி வருகின்றான். படை திரட்டிட்டு அவன் வரல, அவன் எல்லாத்திலையும் ஊரையே சேர்த்து பெருமாள்கிட்ட அழைச்சிட்டு வரான். லக்ஷ்மணனுக்கு தாங்க முடியல. ஐயோ, இந்த பரதன் வந்து விட்டானே, எவ்வளவு தைரியம் இருக்கு அந்த பரதனுக்கு, இந்த பரதனை நான் பார்த்துருவோம், இப்பயே பரதனை ஒரு கை பார்க்கறேன்னு பாஞ்சான். வாடா, அதான் ராமன், வாடா. யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்றேன்? பரதன் தப்பு பண்ணுவானா? பரதனாலே அப்படி தப்புன்னு உன்னை செய்ய முடியுமா? நிச்சயமாக அது நடக்கவே நடக்காது. நிச்சயமாக அது வாய்ப்பே கிடையாது. நான் சொல்வதை கேள். ஒரே ஒரு நிமிஷம்.
நிச்சயமாக அப்படி ஒன்று நடந்திருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் தெரியுமா? அப்படி நடந்ததற்கு என்ன காரணம் என்றால், அவன் எப்பேற்பட்ட தன்மை உடையவன். பரதன் எதை அனுஷ்டிக்கிறானோ, நாம சாஸ்திர புஸ்தகம் எடுத்து பார்க்க வேண்டாம். பரதன் உன்னை செய்து விட்டான் என்று சொன்னாலே அது சாஸ்திரம் தான். பரதன் ஒன்றை அனுஷ்டித்தான் என்று சொன்னாலே அது சாஸ்திரத்துல இருக்கு. சாஸ்திரத்துல இல்லாத ஒன்றை பரதன் நிச்சயமாக செய்ய மாட்டான். பரதன் தப்பே பண்ண மாட்டான்னு ராமர் உறுதியா சொல்றார். என் மேல உனக்கு அன்பு இருக்கலாம், அந்த அன்பினாலே பரதனை போய் தப்பு பண்றான்னு நீ நினைக்கலாமா? பரதனை பார்த்து அப்படி நினைப்பதுன்னு சொல்லக்கூடியது ஏற்றுக்கொள்ள இயலாத ஒன்று என்று ராமபிரான் சொல்கின்றார். அப்போ பனைத்திரள் கரக்கரி பரதன் செய்கையே அனைத்து அரண். பரதனுடைய செய்கைதான் தர்மம் அல்லன அல்ல. பரதன் ஒன்றை செய்யவில்லை என்று சொன்னால் அது தர்மசாஸ்திரத்திலே கிடையாது என்ற பார்க்கிறோம். சில பேர் அப்படி அவர்களுக்கு பழக்கம் இருக்கும். ஒருத்தர் ஒரு வீதியிலே போவார். அப்படி வீதியிலே போனார் அப்படின்னு சொன்னா, அப்படி இந்த வீதியிலே போகக்கூடிய அந்த நபர் இருக்கிறாரே, அவர்கள் அந்த வீதியில கடிகாரம் பார்க்க மாட்டார்கள். 4 மணினா அவர் அந்த பக்கம் கிராஸ் பண்ணிடுவான்னு சொல்லுவோம். வாக்கிங் போவாங்க சில பேர். 4 மணினா அவர் 4 மணின்றதை நம்ம தனியா கடிகாரம் பார்த்துட்டு, அது மாதிரி பரதன் ஒண்ணு செஞ்சால் சாஸ்திரங்களை பார்க்க வேண்டாம். அப்படி பெரியவர்களுடைய அனுஷ்டானம் என்ன இருக்கிறதோ அந்த அனுஷ்டானம் தான் நமக்கு பிரமாணம் என்று, அந்த பிரமாணத்தை தான் நாங்கள் மேற்கொண்டு இப்பொழுது இந்த நோன்பை நோற்று இருக்கிறோம் என்று ஆண்டாள் சொன்னார். மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேன். சரி, இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? உடனே ஒரு பட்டியல் கொடுக்கிறார். ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே ஒண்ணு. போல்வன சங்கங்கள் ஒண்ணு இல்ல, பல. பொய்ப்பாருடைய சால பெரும் பறையே, பல்லாண்டு இசைப்பாரே, கோல விளக்கே, கொடியே, விதானமே எல்லாம் கேட்டான். இவ்வளவுக்கு நான் எங்க போறது? ஆளிநிலையாய் உன்னால தர முடியாத ஒண்ணு உண்டா? நீ நினைச்சன்னு சொன்னா எப்பேற்பட்ட விஷயங்களையும் செய்து குடிக்கக்கூடியவன். உன்னால தர முடியாதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு பொருள் இந்த உலகத்துல உண்டா? எப்பேற்பட்ட விஷயங்களையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உனக்கு இருக்கு இல்லையா? நீ ஒரு ஆழந்தளிர்ல படுத்திருக்க. 7-14 உலகத்தையும் பெருமாள் தன்னுடைய வயிற்றிலே வைத்திருக்கிறார் பழைய காலத்திலே. அப்ப எல்லாம் பெருமாளுடைய வயிற்றுக்குள்ள இருக்கு. இப்போ ஒரு ஆழந்தளிர் முளைக்கணும்னா அது எங்க இருந்து முளைக்கும்? ஒரு மரம். அந்த மரம் எங்க இருக்கும்? பூமியில. பூமின்றது பிருத்திவி, மண்ணுங்கிற தத்துவம், பஞ்சபூதங்கள்ல ஒண்ணு. இப்ப இந்த பூமின்ற பஞ்சபூதங்கள்ல ஒண்ணே பெருமாள் வயிற்றுல இருக்கு. பூமியே இல்ல. இல்லாத பூமியில எப்படி மரம் முளைக்கும்? இல்லாத மரத்துல எப்படி அந்த தளிரானது துளிர்க்கும்? அப்ப அந்த ஆழந்தளிர் என்பது எங்கே இருந்து வந்தது? பகவான் தான் அந்த தளிரும். பகவான் தான் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறான். பகவானே தன்னையும் தாங்கிக் கொள்கின்றான் என்று அந்த உண்மையை அவன் காட்டினான். ஆளின் இலையா என்று. அப்படி செய்ய முடியாத விஷயத்தை செய்பவன். அகடித கடனா சாமர்த்தியம். எது ஒன்று நடக்கவே நடக்காதோ, எது ஒன்று பொருந்தவே பொருந்தாதோ அதை பொருத்தும் வல்லமை வாய்ந்தவன் பகவான் ஆனபடினாலே, அகடித கடனா சாமர்த்தியம் உடையவன் நீ ஆனபடினாலே, ஆளின் இலையாய் என்று நீ இருக்கின்ற காரணத்தினாலே உன்னாலே இதை தர முடியும், உன்னாலே அருள முடியும் என்று அவனிடத்திலே அருளும்படியாக வேண்டினால் அவன் எப்படி அருளினான் என்பதை நாளை உபன்யாசத்திலே அனுபவிக்கலாம். உடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம்பரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய்வெய்து முழங்கை வழிவார குடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் கொதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமூர் சோதிமணி மாடங்கள் தோன்றுமூர் நீதியால் நல்ல பத்தரு வாழுமூர் நான்மறைகளோதுமூர் வில்லிபுத்தூர் வேத தோணூர் பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் 5 அறியாத மாநிலை சுமப்பதும் வம்பு திருவாடிப்பூரத்து செகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை 30 செட்டினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே 143 வாழியே
உயர் அரங்கற்கே கண் உகந்தடி தாழ்வாயே மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே வன்புதுவை நகரு கோதை மலரு பதங்கள் வாழியே ஸ்ரீமத்யை விட்டுச்சுத்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தர்யை நித்யமங்கலம் ஸ்ரீமதே ரம்யஜாமா திருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம் மங்களாசாசனைः மதாச்சாரிய புரோகமைः சர்வைஸ் பூர்வைः ஆச்சாரியைः சத்கிருத்தாயாஸ்து மங்களம். ஆழ்வார் பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். நன் திருவடிகளே சரணம்.